ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வேஸ்ட் திங்ஸ் வச்சு சூப்பரான டிப்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டிப், இது போல் செவுத்து ஓரமாக சாட்சி வைக்கிற சாமி ஃபோட்டோக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாமந்தி வைக்கிறோம் அப்படின்னா அதில் காம்பு இருக்கும், நம்ம அப்படியே சுருக்கி வச்சிடலாம். ஆனால் மல்லிப்பூலாம் வைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதுக்கான டிப் தான் இந்த மாதிரி கொஞ்சமாக மல்லிப்பூ எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஊதுவத்தி குச்சி தான் எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் வச்சு தான் நம்ம அழகாக சாமிக்கு பூ வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள் எப்படி வைக்கிறது அப்படின்னா, இந்த மாதிரி மல்லிப்பூ எடுத்திருக்கேன். அது கூடவே இந்த குச்சியை மல்லிகைப்பூவுக்கு முன்னாடி இந்த குச்சியை வச்சு அப்படியே நம்ம சுருகி விட வேண்டியதான். இப்போ பார்த்திங்கன்னா அழகாக அப்படியே நின்றோம். இப்போ நம்ம நிறைய பூ வைக்க போகிறோம் சாமி ஃபோட்டோக்கு அப்படின்னா நம்ம இதே குச்சி தான் யூஸ் பண்ணலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூவோட ஒரு பக்கம் முனையில் ஒரு குச்சியை வச்சு இப்படி சொருகிக்கலாம், இன்னொரு பக்கம் முனையில் இன்னொரு குச்சியை வச்சு இந்த மாதிரி சொருகி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக நீட்டாக நம்ம சாமிக்கு பூ வச்சாச்சு. இந்த மாதிரி நிறைய பூ வைக்கணுன்னா கூட இந்த மாதிரி கூட நீங்கள் வைக்கலாம். செவுத்து ஓரமாக சாட்சி வைக்கிற சாமி ஃபோட்டோக்கெலாம் வந்து நம்மளால் சாமந்தி பூ மட்டும்தான் வைக்க முடியும். இந்த மாதிரி மல்லிப்பூலாம் வைக்க முடியாது. இனிமேல் நம்ம இது போல் வைக்கலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, இது போல் கேஸ்கட் தான் எடுத்திருக்கேன், குக்கர் கேஸ்கட்டு. இது கூடவே வந்து இது போல் ஒரு கிளாத் ஒன்று எடுத்திருக்கேன். இந்த கிளாத்தை இந்த குக்கர் கேஸ்கட்டில் நல்லா சுற்றி எடுத்துக்கலாம் ஃபுல்லாகவே. நான் வந்து கிளாத்து சுற்றிக்கிறேன், நீங்கள் வந்து உள்ளன் நூல் கூட சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ இது ஃபுல்லாகவே வந்து நம்ம சுற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சுற்றி ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறமா இதை நான் எங்கே யூஸ் பண்ண போகிறேன்னா, ஒரு ஆணியில் தான் நான் இதை மாட்ட போகிறேன். ஒரு ஆணியில் மாட்டி இந்த மாதிரி ஷால்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்காக இதை நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதை நீங்கள் வந்து கிச்சனில் கூட கிச்சன் டவுல் மாட்டி வைக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஷால் வைக்கும் போது நம்மளுக்கு வேணும் போது எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, இது போல் காலி கம் பாட்டில் தான் எடுத்திருக்கேன். இந்த கம் பாட்டிலில் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த சைஸ்க்கு இது எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதோடைய மேல் பாகம் மட்டும்தான் நம்மளுக்கு தேவை, அது மட்டும் எடுத்திருக்கேன். இதில் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், ஒரு 4 இடத்துல கோடு போட்டு வச்சுருக்கேன். அங்கெல்லாம் நான் வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி 4 இடத்துலையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது போல் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதோடைய மூடி நம்மளுக்கு தேவையில்லை, அதை எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்துலேயுமே நம்ம எடுத்துடலாம். இதை நல்லா அப்படி நீக்கி விட்டுட்டு நம்ம இதை வந்து ஒரு கர்வ் மாதிரி கட் பண்ணி விட்டுக்க போகிறோம். அப்போ தான் ஒரு பெட்டல் ஷேப்பில் வரும், அதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கிறோம். இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதோடைய பேக் சைடில் இருக்குது பார்த்திங்களா, அது தேவையில்லை. ஒன்றுத்தில் மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையுமே நான் வந்து கட் பண்ணி எடுத்துகிற போகிறேன். இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே கட் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு 2 இது மட்டும் நான் நடுவில் இது போல் கட் பண்ணி விட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். நம்ம ஒன்று மட்டும் கட் பண்ணாமல் வச்சுருந்தேன் பார்த்திங்களா, அதுக்கு கீழே வந்து இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற 2 இதையும் நம்ம ஒட்டி அதுக்கு மேலே வந்து இதை 1 பை 1 நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். நான் சொல்கிறது புரியுதா தெரியல, வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்போ இந்த மாதிரி வந்து இதை ஒட்டி எடுத்ததுக்கப்புறமா இதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு அட்டை ஒன்று ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் உள்ளே வச்சு ஒட்டி எடுத்துக்கலாம். இந்த அட்டையை வந்து உள்ளே ஒட்டி எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே வந்து கலர் தர்மாக்கோல் பால்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். இதை வந்து இது உள்ளே வந்து வச்சு ஒட்டிக்க போகிறோம் நம்ம. நீங்கள் இதுக்கு பதிலாக பீட்ஸ் கூட போட்டுக்கலாம். இது போல் ஒட்டி எடுத்ததுக்கப்புறம் பார்க்க ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்குது பாருங்கள். இது எதுக்காக யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பென்சிலுடைய பேக் சைடில் வைக்கிறதுக்காக தான். நம்ம கடையிலலாம் வாங்குவோம் பொம்மை வச்ச மாதிரி, இதில் வந்து ஃப்ளவர் வச்சுருக்க மாதிரி நான் செஞ்சுருக்கேன். இதில் கொஞ்சம் டார்க்காக தெரியணுன்றதுக்காக நெல் பாலிஷ் எல்லாம் ஓரத்தில் அடித்து வச்சுருக்கேன். நீங்கள் இதில் கலர் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.